வேலைக்காரி எபிசோடு 8 என்னெல்லாம் நடக்கப் போகுது, அடுத்த எபிசோடில் என்ன அப்டேட் வரப்போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலையின் குற்ற உணர்ச்சி. தன் அம்மாவை கீழே விழுந்த ஆத்திரத்தில் தமிழை திட்டிவிட்டுமோ என்று கலை பிறகு வருத்தப்படுகிறார். சமையல் அறையில் எண்ணெய் எப்படி கீழே கொட்டியது என்று அவர் ஆராயத் தொடங்குகிறார். தமிழ் எப்பொழுதுமே கவனமாக இருப்பாள் என்று அவருக்கு தெரியும் என்பதால் இது யாரோ திட்டமிட்டு செய்த சதி என்று அவருக்கு பிறகு சந்தேகம் வருகிறது. இதுக்கு எல்லாம் காரணம் சௌமியா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது கலைக்கு. சௌமியாவின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? அம்மாவுக்கு அடிபட்டதை கசக்காக வைத்து அந்த சாக்கை வைத்து தமிழ் அந்த வீட்டை விட்டு உடனே துரத்த வேண்டும் என்ற சௌமியா வற்புறுத்துகிறார். இவை வந்த நேரம்தான் நமக்கு எல்லாமே கெட்டதான் நடக்குது என்று கூறி அம்மாவின் மனதை இன்னும் கலைப்பார். சிசிடிவியின் அல்லது ஆதாரம். கலை ஒரு பிஸ்னஸ் மேன் என்பதால் வீட்டில் இருக்கும் சிசிடிவியின் கேமராவை செக் பண்ண முடிவெடுக்கிறார் நம்ம கலை. அதில் சிசிடிவியில் பார்க்குறாரு கலை சௌமியா தான் எண்ணெயை கொட்டி விட்டது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பதிவாகி இருக்குது. அதை பார்த்ததும் ஷாக் ஆகி நம்ம கலை தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம சௌமியா தான், நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி உண்மையை தெரிய வந்ததுமே அவர் மனசு உடைஞ்சு போகிறாரு நம்ம கலை. அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சௌமியாவே விளாசுன்னு விளாசுறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என் அம்மாவே தள்ளி விட்டு காலை உடைக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கத்தி கூசலிடுறாரு நம்ம கலை. அதுக்கு கலை சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் நீ வீட்டில் இருக்கக்கூடாது, மரியாதை வீட்டை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி கலை கோபமாக சௌமியாவை திட்டுறாரு. அதுக்கு சௌமியா சொல்கிறா, இல்லை நான் தான் அது மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சௌமியா சொல்கிறாங்க, நீ ஒரு வேலைக்காரியை லவ் பண்ணிடுவோ, அவள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க அப்படிங்கிறதுனால தான் இவளை கெட்ட பேரை வாங்க வைக்கணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி நடக்கும், நீ இந்த மாதிரி சிசிடிவி கேமரா பார்ப்பேன்னு எனக்கு நான் தெரியல, இப்படி நடந்திருந்தால் நான் வேறு மாதிரி தான் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌமியா. நம்ம சௌமியன் முகத்திரைய கலை எல்லாருக்கும் முன்னால் கிழிக்கும் அந்த மாசின் அடுத்த எபிசோடில் செம்மையாக இருக்குது. தமிழின் மௌனம் என்னவாக இருக்கும்? தான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று தெரிந்தும் சௌமியா மிரட்டியதால் தமிழ் அமைதியாகவே இருக்கிறார். ஆனால் கலை உண்மையை சொல்லி தமிழை வற்புறுத்துகிறார். உனக்கு நான் இருக்கேன் தமிழ், பயப்படாது என்று அவர் கொடுக்கும் தைரியம் அவர்களுக்கு காதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. தமிழின் ரகசியம் குறித்த கூடுதல் தகவல் ஏற்கனவே நம்ம 6வது எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். இந்த கார் வாசர் மூலமாக தமிழ் பின்னணி பற்றி கலைக்கு தெரிய வந்தது. அந்த ரகசியத்தை உறுதிப்படுத்த கலை ஒரு பெரிய துப்பறியும் வேலையில் இறங்குகிறார். தமிழின் குடும்பம் எப்படி அழிந்தது என்பதற்கு இந்த சௌமியா அல்லது அத்தைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்தில் கதையே திருப்பு முனையாவே அமையது. எதற்காக நம்ம தமிழ் இந்த வீட்டிற்கு வந்தாங்க? என்ன காரணம்? இவங்க எல்லாத்தையும் அடிப்பணிஞ்சு என்ன வேலை சொன்னாலும் தயங்காமல் கோவப்படாமல் பேசிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலே நம்ம கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கலை கேட்காமே இருக்க. நாமளே தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம உண்மை என்னன்றதை அறிஞ்சிக்கிட்டு கேட்கலாம் தமிழ்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிதானமாகவே இருக்கார் நம்ம கலை. அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு லேடி வந்ததுமே எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அந்த பிஸ்னஸ் பண்ணாதது தான் நான்
அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பொறுமையாக போயிட்டு இருக்காங்க நம்ம தமிழ். அடுத்த எபிசோடில் யார் இந்த தமிழ், எதற்காக இப்படி அடிமைத்தனமாக வேலைக்காரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வரப்போகிற எபிசோட்களுடைய அப்டேட்டையும் நம்ம சேனலில் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த தமிழ் யார், எதுக்காக இங்கே வந்தாங்க, இந்த அதாவது அது இப்போ நம்ம பார்த்துருப்போம் 7th எபிசோடில் வந்து ரொம்ப வந்து மனம் உடைஞ்சி போயிட்டாங்க நம்ம தமிழ். என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த வீட்டில் எல்லாருமே நம்மளை வந்து வேலைக்காரை நினச்சிட்டு இருக்காங்க, கலை மட்டும்தான் நம்மளை வந்து மரியாதை நடத்திட்டு இருந்தாங்க இவங்க. அதுவும் நம்மளை வந்து சௌமியை வந்து இந்த மாதிரி வந்து தப்பு பேசிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கும் பொழுது தான் அங்கே ஒரு டெஸ்ட் நடந்தது. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சிசிடிவி கேமராவை பார்த்து தான் அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே உண்மை தெரிய வந்து மன்னிப்பு கேட்குறாரு நம்ம கலை தமிழ் கட்ட. அதுக்கப்புறம் தான் நிம்மதி ஆகிறாங்க. சரி, இந்த வீட்டில் நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியும் சௌமியாவும் அந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதையே வேற மாதிரி திருப்ப முனையாக அமையுது. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு எபிசோடில் சூப்பரான 9th எபிசோடு நம்ம அப்டேட்டு இது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து 9th எபிசோட அப்டேட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய் பாய், டேக் கேர்.